அன்பு வணக்கம். லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி நம் கனவுகளையும் நம் இலக்குகளையும் எப்படி எளிதில் அடைவது என்பதை நிறைய பதிவுகளில் பார்த்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் இப்பவும் நாம் பார்க்க போகிறது மிரர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். அதாவது நம் அன்றாட வாழ்வில் தினசரி பயன்படுத்தும் நமது கண்ணாடியை வைத்து நம் இலக்குகளையும் லட்சியங்களையும் எப்படி அடைவது என்பதை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாம் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த மிரர் டெக்னிக்கை பயன்படுத்தி நம் உணர்வுகளை எப்படி சமநிலைப்படுத்துவது, நம் தன்னம்பிக்கையை எப்படி அதிகப்படுத்துவது, நம் ஆசைகளை எப்படி எளிதில் நிறைவேற்றிக் கொள்வது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருடைய வீட்லேயும் கண்ணாடி இருக்குது. நம்ம டெய்லியே அதை பயன்படுத்துகிறோம். என்றைக்காவது ஒரு நாள் நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று நம்மளை நாமளே ரசிச்சிருக்கோமா, நம்மளை பார்த்து நாமளே பாராட்டியிருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் நம் எண்ணங்களை பிரதிபலிக்கும் ஆற்றலும் நம் ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றும் சக்தியும் இந்த கண்ணாடிக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்பித்தான் ஆகணும். அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட கண்ணாடியை வச்சு நம் ஆசைகளை எப்படி நிறைவேற்றிக் கொள்வது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க. அது ஃபுல் சைஸ் கண்ணாடியாக இருந்தால் ரொம்ப நல்லது. ரொம்ப கூலாக ரிலாக்ஸாக கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு, ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை தான் நம்ம இப்போ கேட்க போகிறோம். புரியுதுங்களா? அதனால் அப்படி ரிலாக்ஸாக கூலாக போயிட்டு உங்களோட பிரச்சனைகளெல்லாம் தூக்கி தூர போடுங்க. தூர போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி உங்களது மூச்சு காற்றை கவனியுங்கள். மனசு அமைதியாகும். மனசு அமைதியான பிறகு மெதுவாக கண்ணை திறந்து கண்ணாடியை பாருங்கள். இப்போது உங்கள் முகத்தில் ஒரு தெளிவு இருக்கும். உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இதே நம்பிக்கையோடு நாம் ஒரு அஃபர்மேஷனை சொல்ல போகிறோம். அதாவது நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கண்ணாடியை பார்த்து நம்ம சொல்ல போகிறோம். நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஒரு அஃபர்மேஷனாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை கண்ணாடியை பார்த்துட்டு, அதாவது கண்ணாடியில் அப்படி கூலாக பார்த்துட்டு ஒரு புன்னகை லைட்டாக பார்த்துட்டு உங்கள் கண்களை பார்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த அஃபர்மேஷனை சொல்ல போகிறோம். நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத. இப்போது உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னா அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, 5 லட்ச ரூபா பணம் எனக்கு கிடச்சிருச்சு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த 5 லட்சத்தை வச்சு எனக்கும் என் ஃபேமிலி தேவைகளையும் நான் நிறைவேற்றிக்கிட்டேன். என் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல போகிறோம். இதே மாதிரி அப்படி தெளிவாக நமக்கு என்ன வேணுமோ அதை தெளிவாக எழுதி வச்சுட்டு சொல்லணும். இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தாங்க சொன்னேன். ஆனால் இதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ, உங்கள் லட்சியம் என்னவோ அதற்கு ஏற்றாற்போல் உங்கள் அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லலாம். அதாவது உங்கள் ஜாப்புக்காக, இல்லை உங்கள் லவ்வுக்காக, இல்லை உங்கள் ட்ரீம் ஹவுஸுக்காக, இந்த மாதிரி உங்களுக்கு எது வேண்டுமானாலும் சொல்லலாம். இப்படி நீங்கள் கண்ணாடி முன்னாடியே சொல்லும்போது என்ன ஆகும்னா நீங்கள் சொல்கிறத எல்லாமே கற்பனை செஞ்சு பார்ப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். இந்த வைப்ரேஷனை நீங்கள் பிரபஞ்சத்திற்கு தரும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக நடத்தி தரும். இதை எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னா, அதிகாலை வேளையில், இல்லை நீங்கள் நைட்டு தூங்க போகும்போது, அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்போல்லாம் ரிலாக்ஸாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம். இதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும்போது உங்களுக்கே மாற்றம் தெரியும். நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று சொல்லும்போது நம்பிக்கையுடன், சந்தோஷமுடனும் உற்சாகத்துடனும் சொல்லணும். நீங்கள் அந்த அளவுக்கு நம்பிக்கை சந்தோஷத்தோடு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த பிரபஞ்சத்திற்கு போகும். மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்கள் தன்னம்பிக்கையை பல மடங்கு அதிகமாக்கும். நீங்கள் கண்ணாடியை பார்த்து பேசுகிறதுனால உங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ்ஸை ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஹாப்பினஸ் உங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகுது, கிடைக்கப் போகுது அப்படிங்கிற நம்பிக்கையை உங்களுக்கு தரும். இந்த மிரர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது அனைத்தையும் அடையுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.